இதில் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி 2025 பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. ஐசிசிஐ பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி 2025ஓட அட்டவணையை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 19 தொடங்கி மார்ச் 9 வரைக்கும் அட்டவணையை வெளியிட்டிருக்காங்க. இந்த போட்டிகள் பார்த்தீங்கன்னா பகலும் இரவும் நடக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஐசிசிஐ. அதாவது பார்த்தீங்கன்னா 8 அணிகள் பங்கேற்க போகிறாங்க. அதாவது இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த 8 அணிகள் பங்கேற்கிறாங்க. குரூப் ஏல பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து, பங்களாதேஷ். குரூப் பியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகள் பங்கேற்க. வாங்க மேட்சோட ஷெடியூல் பார்க்கலாம். முதல் மேட்ச் பார்த்தீங்கன்னா February 19 யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் விசஸ் நியூசிலாந்து. கிரவுண்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற கராச்சி என்கின்ற கிரவுண்டில் தான் மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க. செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா February 20 யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் விசஸ் இந்தியா. கிரவுண்டு பார்த்தீங்கன்னா துபாய். மூணாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா February 21 எந்தெந்த டீம்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா. எந்த கிரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற கராச்சி. நாலாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா February 22 எந்தெந்த டீம்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா விசஸ் இங்கிலாந்து. கிரவுண்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற லகூர். அஞ்சாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா February 23 எந்தெந்த டீம்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் விசஸ் இந்தியா, துபாய். ஆறாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா February 24 எந்த டீம்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் விசஸ் நியூசிலாந்து. கிரவுண்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற ராவல்பிண்டி. ஏழாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா February 25 எந்தெந்த டீம்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா. கிரவுண்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற ராவல்பிண்டி. எட்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா February 26 எந்தெந்த டீம்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் விசஸ் இங்கிலாந்து. கிரவுண்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற லகூர். ஒன்பதாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா February 27 எந்தெந்த டீம்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் விசஸ் பங்களாதேஷ். கிரவுண்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற ராவல்பிண்டி. பத்தாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா February 28 எந்தெந்த டீம்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் விசஸ் ஆஸ்திரேலியா. கிரவுண்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற லகூர். 11வது மேட்ச் பார்த்தீங்கன்னா March 1 எந்தெந்த டீம்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா விசஸ் இங்கிலாந்து. கிரவுண்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற கராச்சி. 12வது மேட்ச் பார்த்தீங்கன்னா March 2 நடக்குது. எந்தெந்த டீம்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து விசஸ் இந்தியா. கிரவுண்டு பார்த்தீங்கன்னா துபாய். இந்த 8 அணிகளும் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ, குரூப் பியில் தலா 3 போட்டிகள் ப்ளே பண்ணுவாங்க. அதில் டாப் 2 பாயிண்ட்ஸ் டேபிளில் இடம் பிடிக்கிற அணிகள் தான் குவாலிஃபையர் மேட்சை ப்ளே பண்ணுவாங்க. அந்த குவாலிஃபையர் மேட்ச் பார்த்தீங்கன்னா March 4 தான் குவாலிஃபையர் ஃபஸ்ட்டு மேட்ச்சு நடக்குது. எந்த கிரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா துபாயில். March 5 தான் செகண்டு குவாலிஃபையர் மேட்ச் நடக்குது. கிரவுண்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற லகூரில். குவாலிஃபையர் 1 வின் பண்ணுற அணியும் குவாலிஃபையர் 2 வின் பண்ணுற அணியும் ஃபைனல் மேட்சாக March 9 ஃபைனல் ப்ளே பண்ணுவாங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகலைன்னா பாகிஸ்தானில் இருக்கிற லகூரில் ப்ளே பண்ணுவாங்க ஃபைனல் மேட்சை. அப்படி இந்தியா ஃபைனல் வந்துச்சுன்னா துபாய் ப்ளே பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோவில் தவறு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.